ஒரே நாளில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1640 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் 70,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒட்டுமொத்த நாடும் சமத்துவபுரமாக மாற வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆட்சி நடத்தி வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. தொழிலாளர் தோழர்களுக்காக உழைக்கும் திராவிட மாடல் அரசை தொடர வைக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள். பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை மூலமாக முடிவுக்கு கொண்டு வரணும். அப்படித்தான் இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது சாமானிய மக்களுக்காக, சாமானிய ஆட்சி என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம். என்னைக்குமே கூட இருந்து உங்களுக்காக நிற்கிற உங்களின் ஒருவன் தான் நானும். நம்ம அரசு என்பதை இந்த நாடே சமத்துவபூர்வமாக மாற வேண்டும் என்ற நிலையில் தான் எங்களுடைய லட்சியமாக, கொள்கையாக, இலக்காக வைத்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம். இதில் மனதில் தான் அரசு இன்றைக்கு பல திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறது. 100 நாள் வேலை திட்டத்தில் தமிழ்நாட்டிற்கான நிதியை விடுவித்தது மத்திய அரசு. நிலுவையில் உள்ள 4034 கோடி ரூபாயை விடுவிக்க வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்தி வந்த நிலையில் 2999 கோடி ரூபாய் விடுவிப்பு. உலகிற்கே அச்சாணியாக திகழும் தொழிலாளர்களுக்கு எந்நாளும் உறுதுணையாய் நிற்போம். தொழிலாளர் தினத்தையொட்டி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வாழ்த்து. ஒரு குவிண்டால் கருப்புக்கு 350 ரூபாய் ஆதாய விலை. கரும்பு விவசாய நலனை பாதுகாக்கும் நோக்கில் மத்திய அமைச்சரவை ஒப்புதல். கோடை வெயிலின் தாக்கத்தை அறிந்து முதலமைச்சரின் அறிவுறுத்தலின் பேரில் பள்ளிகள் திறக்கப்படும். ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் ஏற்கனவே திறக்கப்படும் என அறிவித்திருந்த நிலையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். கிட்டத்தட்ட திருச்சி மாவட்டத்தில் 104 டிகிரி வந்துருச்சு பார்த்தோம். நாங்கள் அதில் அந்த நேரத்தில் அதை பார்த்து அதை முடிவு பண்ணுங்கள். இப்போதைக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நாங்கள் அன்றைக்கு எப்படி அந்த வெயில் தன்மையை பார்த்து தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அலுவலகம் நமக்கு என்ன சொல்லுது, அதுக்கு தகுந்தப்போ அது முடிவெடுக்கப்படும். அதிகப்படியான மதுரை விமான நிலையத்தில் குவிந்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் ரசிகர்கள் மாலை 4 மணிக்கு வரவுள்ளவரை வரவேற்க காலை 6 மணிக்கே திரண்டு வந்ததால் பயணிகள் முகம் சுளிப்பு. கோடை காலத்தை முன்னிட்டு கொடைக்கானலை சுற்றி பார்க்க சிறப்பு பேருந்துகள் இயக்கம் மே மாதம் முழுவதும் இயக்கப்படும் என அறிவிப்பு. காஷ்மீர் மாவட்டம் குப்ரா, ஊரி உள்ளிட்ட எல்லைப் பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் 7வது தாக்குதல். பதிலடி கொடுக்கப்பட்டதாக இந்திய ராணுவம் தகவல். உழைப்பாளர் தினத்தையொட்டி சென்னை மேதின பூங்காவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள மேதின பூங்காவில் மலர் வளையம் வைத்து மரியாதை. சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான 19 கிலோ எடையுள்ள சிலிண்டர் விலை ரூபாயை 15.50 குறைவு. வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை 1921.50 1906 குறைவு. மாதத்திற்கு 5 முறைக்கு மேல் ஏடிஎம்மில் பணம் எடுத்தால் சேவை கட்டணம் இன்று முதல் 23 ரூபாய் வசூல். ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்ததை அடுத்து கட்டண உயர்வு அமலுக்கு வந்தது. ஐபிஎல் தொடரின் இன்றைய போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ், மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதல். இன்றிரவு 7:30 மணிக்கு ஜெய்ப்பூரில் தொடங்கவுள்ள போட்டியில் இரு அணிகளும் மோதுகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.